ஒரு பெண்ணை இப்படித்தான் வளர்க்கணும், இப்படிதான் வளரணும் அப்படின்னு நெறைய கட்டுப்பாடுகளும், விதிமுறைகளும் இருக்கு. ஆனா, ஒரு ஆணை எப்படி வளர்க்கணும்னு எந்த கட்டுப்பாடும் விதிக்கலைங்க. ஆனா, ஒவ்வொரு பெண்ணும் நெனைச்சா, ஒரு ஆணை சரியான ஆண்மகனா வளர்த்து இன்னொரு பெண் கையில குடுக்க முடியும். அது அந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்க்கும்போது, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பெண்கிட்ட எப்படி பழகணும், அந்த மனசு எவ்வளவு மென்மையா இருக்கும். அப்படிங்கிறதுலருந்து நீங்க சொல்லிக் குடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா, இந்த சமுதாயம் அடுத்த ஜெனரேஷன்ல கண்டிப்பா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால ஆண்களை பெற்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த பொறுப்பு இருக்குங்க. உங்களுக்கு உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தா, ஒரு பெண், ஒரு ஆண் இருக்கிறவங்க, அந்த பெண் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னா, ஒரு ஆண, ஒரு ஆம்பள பையன நல்ல விதமா வளர்த்து, ஒரு இந்த சமுதாயத்துக்கு குடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க.